வெல்கம் பேக் டு மினிஸ் வேர்ல்டு. இந்த மாதிரி 2 பாவக்காய் எடுத்து க்ளீனாக கழுவிட்டு, இந்த மேலே இருக்கிற முள்ளாக இருக்கிறது கொஞ்சம் மட்டும் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. இதை வந்துட்டு 4ஆக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். 2 பாவக்காய்க்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். பாவக்காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வெங்காயமும் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், அடி கனமான கடாயில் ட்ரையாகவே வந்துட்டு இது ரொம்ப நேரம் வதக்கி விட்டுட்டு இருக்கணும். ஈவனாக குக் ஆகிற மாதிரி அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த பாரு, 1 கப் இருக்கிறது பாதி கப் அளவுக்கு ஆன உடனேயும் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்துட்டு தேங்காய் அரைச்சி போடணும். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெறும் தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் இப்போ சேர்த்து விடலாம். இந்த மிளகாத்தூள் வாசனை போடுறதுக்காக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் ரொம்ப நேரம் கூட வதக்கி விடலாம். இதில் பொடியாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கி இறக்கணும்னா டேஸ்டியான பாவக்காய் ரெடி.